2026 ஆண்டிற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமுனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு. இதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவன் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போக மோசேயை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக தேவன் அந்த திரளான மக்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது பாதி வழியில் மோசே இறந்து போனான். அப்பொழுது மோசே விட்டு சென்ற மக்களும் யோசுவாவும் கலங்கி போய்விட்டார்கள். யோசுவாவுடைய இருதயத்தில் எல்லாம் ஒரு கலக்கம். ஏன்னா மோசே சந்தித்த பல பாடுகளை அவன் அறிவான். மோசே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தான், எதிர்ப்புகளை சந்தித்தான், யுத்தங்களை சந்தித்தான், எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தான். போதும் ஆண்டவரே, என்னை கொன்று போடும் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து விட்டானே. இது எல்லாமே யோசுவாவுக்கு தெரியும். மோசே விட்டு சென்ற இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி நம்மளால் நடத்த முடியும்? இன்னும் மோசேற்ற கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்குதே. கத்துக்கிறதுக்கு முன்னாலே போய்விட்டானே. இந்த பெரிய பொறுப்பை எடுத்து நடத்த முடியுமா? கலங்கி போயிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பயப்படாத. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அதே வாக்குத்தத்தத்தை தான் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் கொடுத்திருக்கிறார். கடந்த வருடம் அல்லது கடந்த வருடங்களில் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள்.
நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் என்று சந்தித்திருப்பீர்கள். அல்ல கவனிங்க. இந்த ஆண்டாவது எப்படி இருக்கும்? அது தொடருமா? மறுபடியும் அந்த பாதைக்குள்ள தான் போக வேண்டி இருக்குமா என்று கலங்கிதான் நீங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு பார்ப்போம். ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க. நல்ல கவனிங்க. சிலர் மரணத்தின் பாதை வரைக்கும் கூட நீங்க போயிட்டு வந்திருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தில் யாராவது இந்த பாதையில் போயிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். யாரு உனக்கு விரோதமாய் இருந்தாங்களோ, யாரு உன்னுடைய சரிவை பார்க்க வேண்டும் என்று இருந்தார்களோ, யாரு உனக்கு மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, இனி நீ அவர்களை காணவே மாட்டாய். ஆண்டவர் இந்த நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த 2026 ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருப்பார். அவர் சொல்லுகிறதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரங்களில் we may have a feeling, கர்த்தர் கை விட்டுட்டாரோ. இல்லை கவனிங்க, எத்தனையோ பேர் கண்ணீரின் பாதையில் போயிருப்பீங்க. உங்கள் குடும்பத்திலேயே யாராவது மரணம் வரைக்கும் கூட போயிருக்கலாம். என்ன நடக்குமோன்னு கூட தெரியாது. மோசேயே வாழ்க்கையே வெறுத்து போய் என்னை கொண்டு போட ஆண்டவரையும் சொன்னவன் தான், ஆண்டவரோட முகமுகமாய் பேசினவன் தான். நல்ல கவனிங்க, நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக காண்டவரே கேட்கிறார். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைங்கிற ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? அவன் கலக்கமே அதுதான். ஏன்னா மோசேக்கு உள்ளேயும் எதிர்ப்பு, வெளியேயும் எதிர்ப்பு. உடன் பிறந்தவளே அவனை நம்பாம பேசி குஷ்டரோகி ஆயிட்டா. சபையில் முக்கியமான பொறுப்புல இருந்தவங்களும் பேசி பூமி விழுங்கிய போச்சு. எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில் மீட்டு கொண்டு வந்த மக்கள் கூட முறுமுறுத்து கானானுக்குள்ளே போக முடியாமல் போயிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மக்களுக்காக அழுகிறான், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாய் இருன்னு சொன்னால் இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டாம். மோசேக்கு அவர் எப்படி அவனை பாதுகாத்தார்? நான் மோசையோடு இருந்த போல் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார்னா, மோசேயை எத்தனையோ தீமையிலேருந்து பாதுகாத்தார். அவன் பிறப்பே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அவன் பிறக்கும் போதே அவனை கொலை செய்கிற சதிகள், பிறந்த பிறகும் அவனை கொலை செய்கிற சதிகள். நல்ல கவனிங்க. யாத்ராகமம் 1வது அதிகாரம் 15 முதல் 17. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது, எபிரேய பிள்ளைகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். நல்ல கவனிங்க. பிறக்கும் போதே கொன்றுங்கிறான். அது மோசேக்காக சொல்லப்பட்ட கட்டளை. வாசிப்போம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றினார்கள். 20வது வசனத்தில் இருந்து. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். மோசே நிமித்தம், அந்த ஒரே ஒருத்தன் நிமித்தம் நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். நல்லா கவனிங்க. மருத்துவச்சிகள் கேட்கல, பிள்ளை பிறந்துருச்சு, இனி கொல்ல முடியாது. அதனால பெற்றோருக்கு கட்டளையிடுறான், தண்ணியில் போட்டுருங்க. 2வது அதிகாரம் 1 லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். மேக்சிமம் 3 மாதம் தான் அவளால் முடிஞ்சது, அப்புறம் முடியல. வாசிப்போம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரெயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரெய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையை அழைத்து கொண்டு வந்தாள். இந்த காரியம் எல்லாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறது. நல்ல கவனிங்க. நம்ம சில நேரங்கள்ல கர்த்தர் இதை செய்கிறார், கர்த்தர் இதை செய்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. இது காரியம், இந்த இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார், இது எதேச்சாதிகாரமாக நடக்க நம்ம நினைக்கிறோம். இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல். பர்பஸ்லி இட் இஸ் டன் பை த லார்ட். எல்லாம், அதாவது
நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்கல. மோசையோடு இருந்தது போல. இப்போ மோசையோடு இருக்கிறாரு. அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனை தெரிந்து கொண்டவர். அந்த கர்ப்பத்திலிருந்து வெளியே வர்ற நேரத்தில் அவருடைய கரத்தில் பிடிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. பிள்ளையினுடைய தாயே அவளுக்கு பால் கொடுக்கிறார். 10வது வசனம், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். நல்லா கிடையாது. இப்போ வெளியே இருந்தால் கொண்டு போடுவான், எங்கே இருந்தால் கொல்லவே முடியாதோ அங்கே கொண்டு போய் வச்சிட்டாரு. இப்போ பெருசாயிட்டான். வாசிப்போம். அவள் அவனின் ஜலத்தை நின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசையை சாகடிக்க முடியல. கர்ப்பத்திலேயே சாகடிக்க முடியாதவனை சாகடிக்க முடியுமா? அவன் மரணத்தை நியமித்தது கர்த்தர், பிசாசு இல்லை. அவன் மரணத்தை கர்த்தர் நியமித்து, நீ மலைக்கு மேலே போ, ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. மேலே போனால் மரித்தான், கர்த்தரே அடக்கம் பண்ணினான். God has determined your birth and death. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நல்ல கவனிங்க. முதலாவது, அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் ஆண்டாக இருக்கும். எதை குறித்துமே நீ பயப்பட வேண்டாம். எதை குறித்துமே, உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்னு யாரோ சவால் விட்டா கூட நீ பயப்பட வேண்டாம். நல்லா கவனிங்க. என்னெல்லாம் நமக்கு வாக்கு கொடுக்குறோம் பார்த்துக்கணுங்க. இரண்டாவது, நம்பர் 2, உனக்காக, உன் பிரச்சனைக்காக, உன்னுடைய எதிராளிகளுக்காக, அவர்களோடு கூட உனக்காக கர்த்தரே இந்த ஆண்டு யுத்தம் பண்ணுவார். தேவனாய் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைனாலே உனக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார்னு அர்த்தம். எந்த சிச்சுவேஷன்லையும் சரி. யோசுவா 1:5 நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஒருவனை உனக்கு முன்னே எதிர்த்து நிற்க மாட்டான் சொல்லிட்டு யோசுவா 1:9 சொல்லுகிறார். வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். திகையாதே கலங்காதேன்னு சொல்லிட்டாரா? அந்த வார்த்தை சொல்லிட்டாருனாலே அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார்னு அர்த்தம். அவர் உன் கூட இருப்பார்னு அர்த்தம். நல்ல கவனிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. நீ யாரை குறித்து பயந்துட்டு இருக்கிறியோ அவங்களை குறித்து பயப்படாதங்கிறார். உன்னை காக்கும்படி அவன் கூட இருப்பேன். எரேமியா 15வது அதிகாரம் 20-21. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன்.
அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை தப்புவிப்பேன் சொல்லல அவரு. உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னை காப்பாற்றுறதுக்காகவும் நான் உன் கூட இருப்பேங்கிறாரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உலகம் உங்களை கைவிட்டுறலாம், குடும்பத்தார் கைவிட்டுறலாம், உறவினர்கள் கைவிட்டுறலாம். இவன் அல்லது இவா எப்போ சாவான்னு கூட காத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஒருத்தனாலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உனக்கு முன்பாக போகிறவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். நல்லா கவனிங்க. பல இடங்களில் கர்த்தர் நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுனாலே கர்த்தர் உன் கூட இருப்பார்னு அர்த்தம். உன்னை புரிஞ்சுக்கிடாம தான் உன்னை பகைக்கிறாங்க. நல்ல கவனிங்க. உன் அன்பை புரிஞ்சுக்கிடாம தான் உன்னை பகைக்கிறாங்க, உன்னை வெறுக்கிறாங்க. ஆண்டவர் நீங்கள் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் எப்படின்னா, மோசேயுடைய ஜெபத்தை மாதிரி, நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆபிரகாமுக்கு நீ பயப்படாதே என்று தான் சொன்னார். பயப்படாதேன்னு சொல்லிட்டாருனாலே பாதுகாப்பு உண்டு. காட்ஸ் ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு நமக்கு தேவை அந்த பாதுகாப்பு. நல்லா கவனிங்க. என்னைக்கு எங்கே எது நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால முதல்ல ஆண்டவர் நமக்கு சொல்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அவன் நம்பி வந்து லோத்தே அவனை கைவிட்டு போயிட்டான். உலகத்தில் நண்பன், சொந்தம், உறவினன் அவன் ஒருத்தன் தான் இருந்தான். அவனும் சண்டை போட்டு போயிட்டான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, லோத்து பிரிந்த பின்பு, லோத்தை மீட்டு கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் சொல்ல வாசிப்போம். அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். பயப்படாதே. அவர் பயப்படாதேங்கிற வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற அநேகருடைய இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம். இந்த 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா நீ கடந்து வந்த பாதை அப்படிப்பட்ட கடுமையான பாதை. You have lost hope. சில நேரத்தில் ஏன் வாழ்றோன்னு கூட நீ நினைச்சிருப்ப. நீ கடந்து இந்த பாதையை ஒருவராலையும் புரிந்து கொள்ள முடியாது. உன் குடும்பத்தாரால கூட புரிஞ்சுக்கொள்ள முடியாது.
உன்னை பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டாம். அதனால தான் ஆண்டவர் பயப்படாதங்கிறாரு. பயம் எதையோ குறித்து பயப்படுறியா? யாரையோ குறித்து பயப்படுறியா? எந்த நபருக்காக பயப்பட, அல்லது எந்த காரியத்துக்கு நீ பயப்படுறியோ, அது காரியமாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த 2026 ஆண்டு they will know the Lord is with you. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. எப்படி உனக்காக யுத்தம் பண்ணுவார்? கலங்கிட்டு இருக்கிற நேரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து நல்ல கவனிங்க, அவன் ஒரு பெரிய ராஜா தான், அவன்டையும் இராணுவங்கள் உண்டு. அதை விட கடற்கரை மணல் அளவு மக்கள் வர்றாங்களாம். பயங்கட்டி போட்டான். பாதி பயமே அவன் பயங்காட்டுறது தான். நீ நல்லா தான் போயிட்டு இருப்ப, நீ சும்மா தான் போயிட்டு இருப்ப, பயங்கட்டி போடுவான். இந்த புஷ்வானம் வைக்கிறாங்க பார்த்தியா, புஷ்னு டப்புன்னு நினைச்சிடும். அவன் புஷ்வானம் வச்சுட்டு போயிடுவான். அது உனக்குள்ளே பற்றி எரிஞ்சுக்கிட்டே கிடக்கும், என்ன நடக்குமோன்னு. அதுக்காக தான் ஆண்டவர் பயப்படாதுங்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பயப்படாத. நல்லா கவனிங்க, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், கர்த்தர் உன் கூட இருப்பார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யாரெல்லாம் கடந்த வருடங்களில், நான் கடந்த வருடம் மட்டும் சொல்ல, கடந்த வருடங்களில் யாரையெல்லாம் அற்பமாய் எண்ணினார்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உலகத்துக்கு அற்பமாய் நினைக்கிறவங்களை கர்த்தர் மகிமையாய் மேலே தூக்கி கொண்டு வர போகிறார். நல்லா கவனித்துக்கிற வேண்டும். எலிசாவை எலியாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றாரு. அங்கே நிறைய குட்டி குட்டி தீர்க்கதரிசிகள் உண்டு. ஒருத்தனை இவனை மதிக்க மாட்டான். இவன் அடுத்த ஸ்தானத்தில் போறாங்கிறது கூட மதிக்க மாட்டான். எலியா புறப்பட போகிறான், இவனை விட்டு போக போகிறான். வந்து கேட்குறாங்க, உன் ஆள் இன்னைக்கு போயிடுவாரு தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? தீர்க்கதரிசின்னு சொன்னார். எனக்கு எல்லாம் தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்றான். அதே எலிசா முன்னால் அத்தனை பேரும் வந்து முகங்குப்புற விழுந்து கிடந்தானுங்க. எந்த யோசேப்பை குப்பையை தூக்கி தூர போடுறது மாதிரி யோசேப்பு சொன்ன சொப்பனத்தை கூட நம்பாம தூக்கி வித்து போட்டாங்க, அற்பமா நினைச்சாங்க. அதே யோசேப்பு முன்னால முழங்கால் போட்டு கை கால் நடுங்கி நிற்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு போய் விட்டார். அதே மாதிரி யாரு உன்னை சிறுமைப்படுத்துகிறாரோ, யாரு உன்னை வெட்கப்படுத்தணும், உன்னை அவமானத்தில் கொண்டு போகணும்னு நினைச்சாங்களோ, அவங்க வந்து சொல்லுவாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ வேலை பார்ப்ப, ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நீ வேலை பார்ப்ப, ஒருத்தன் கூட உன்னை அங்கே மதிக்க மாட்டான். அவனை சிறுமைப்படுத்துவாங்க, ஆளாளுக்கு உன்னை வேலையாகுவாங்க.
நீ கண்ணீரோட செய்வ. எழுதி வச்சுக்கிடுங்க, இந்த ஆண்டு எந்த அலுவலகத்தில் உன்னை சிறுமைப்படுத்தினார்களோ அதே அலுவலகத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்ட போகிறார். இந்த ஆண்டு அவர் நம்மளை நடத்துகிற பாதையே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதாக செய்வார். வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். நல்ல கவனிங்க, அவன் பயந்தான், உண்மைதான். அதற்காக அந்த நாட்டிலையும் இந்த நாட்டிலையும் உள்ள ராஜாக்களை உதவிக்கு கூப்பிடவில்லை. கர்த்தரிடத்தில் போய் சகாயத்துக்கு நிற்கிறான். வாசிப்போம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாம் கூடிட்டான் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள. 14-15. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஆகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும், நல்ல கவனிங்க, பயப்படாமலும் சொல்றாரு. ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நல்ல கவனிக்க வேண்டாம். பயப்படாதன்னு சொல்லிட்டாரா? கலங்காதன்னு சொல்லிட்டாரா? உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார்னு அர்த்தம். உன் நிலைமையெல்லாம் அவருக்கு தெரியும். உனக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். அது பக்கத்து வீடாக இருக்கலாம், அலுவலகத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கணும் இருக்கலாம், தொழிலில் எதிர்த்தாக்கில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சம் பர்சன் ஏதோ ஒன்று, யாரோ ஒருத்தர் உன் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கிறாங்க, உன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்ற, கலங்காத, பயப்படாத, நான் மோசையோடு இருந்த போல உன் கூட இருப்பேன். 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். கர்த்தர் உங்களோட, இதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமே, உங்களோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் விட்டுருவாரோ, கர்த்தர் கை விட்டுருவாரோ, பயப்படலாம், விட மாட்டார். வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் தரைமட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள். நல்ல கெம்பீரமாய் துதித்தார்கள். 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, நீ துதிச்சிட்டு இருந்தாலே சாத்தானுடைய கோட்டையெல்லாம் உடைஞ்சிடும். வேதத்தில் பல இடங்கள்ல
துதி தான். இவன் துதிக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். பாடி துருதிய துணை யூதாவுக்கு விரோதமாய் வந்த அம்மோன் புத்திர அவங்களுக்குள்ள அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு செத்த போயிட்டான். அடிக்க வந்தது இவங்களை, காலி பண்ண வந்தது இவங்களை. கர்த்தர் அதை அப்படி மாற்றிட்டாரு. அவனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டையை போட்டு அவனே செத்தே போயிட்டான். கர்த்தர் யுத்தம் பண்ணுற விதமே வித்தியாசம். நம்ம இன்னைக்கு பார்ப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவார். இப்படி தான் பண்ணுவார்லாம் கிடையாது. இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். நல்லா கவனிங்க. நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லைன்னா இந்த ஆண்டு மெயினாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டாக இருக்கும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தியன் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாத படிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். நல்ல கவனிங்க. பெரிய இராணுவத்தோட போகிறான். அவனுடைய இருந்த சகல பெரிய இராணுவத்தையும் எடுத்துக்கிட்டான். 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். எப்படி யோசபாத் பயந்தானோ அதே மாதிரி அவர் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்று காணுகிற எகிப்தியரை இனி என்னைக்கும் காண மாட்டீங்க. உனக்கு பக்கத்து வீட்டிலே உட்காந்துக்கிட்டு முள்ளா இருக்கான்ல, பக்கத்திலே கடையை போட்டுக்கிட்டு முள்ளா இருக்கான்ல, நீ காலி பண்ணி போயிடலாமான்னு கூட நீ நினைப்ப. அவனை கர்த்தர் காலி பண்ணி போக வைத்து விடுவா. இன்னைக்கு காண்றவனை இனி காண மாட்டேங்கிறார். வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சும்மா இருப்பீர்கள். அங்க யோசபாத்துக்கு யுத்தம் பண்ண முறை வேற, இங்க இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ண முறை வேற. 19வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவே வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. கேள்வியே படாது, உலகத்திலே கேள்விப்படாது. நம்முடைய தேவனால் முடியாத ஒன்றுமே இல்லை. இந்த யுத்தம் பண்ற விதமே வேற, அங்க யுத்தம் பண்ணது தான் வேற. உங்களுக்கு யுத்தம் பண்ண, உங்களுக்காக யுத்தம் பண்ற முறை வேற. ஆண்டவர் இவங்களை எப்படி வழி நடத்துறாருங்கிறதே நம்ம தெரிய வேண்டாம். மோசே கையை நீட்டுறான், சமுத்திரம் பிளக்கிறது,
வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலி சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். அவங்க போன அதே பாதையில இவங்க விரட்டிட்டு போறாங்க. ஜலம் இவங்களுக்கு பிரிந்து இடம் கொடுத்திருக்கு. இவங்கள ஆண்டவர் கொண்டு போற அதே இதுக்குள்ள அவங்களையும் உள்ள கொண்டு வர்றார். கர்த்தர் கொண்டு வர்றார். நல்லா கவனிக்க வேண்டாம். அதான் அவன்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு காண்றோம், நீ இன்னைக்கு என்னைக்குமே காண மாட்டேன். ஆனால் அவர் என்ன செய்வாருங்கிறது மோசேக்கு தெரியாது. இப்போ பின்னால் வர்றாங்க. வாசிப்போம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினையும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடல்லவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அந்த அந்த ரதத்தை வேகமாக ஓட்ட முடியல, அதுக்குள்ள வீல் கலண்டு ஓடிடுச்சு. நீங்கள் 19வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் போக முடியாதபடிக்கு கர்த்தர் நிற்கிறாரு. 19 மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. வாசிப்போம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி பக்கத்திலே போக விடாமாக்கிட்டார். முதல்ல அவங்க பக்கத்திலே போக முடியல. இது கடல்ல இறங்குறதுக்கு முன்னால் நடக்கிற சம்பவம். இப்போ கடல்ல வெட்டாந்தரையில் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. சக்கரங்கள் கலர ஆரம்பிச்சிருச்சு. சக்கரங்கள் கலர்றதை தொடர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடல்லவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அவங்களே வாயால சொல்றாங்க, எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் பண்ணிட்டாரு, ஓடிடுவோம், போயிடுவோம். அவங்களுக்குள்ள ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கவனிங்க. இந்த ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா வெளியே கண்டுபிடிக்க முடியாது. உன் கூட இருப்பார், உன் கூட இருப்பார். உனக்கு விரோதமாக செயல்படுறவங்களுக்கு தன்னாலே பயப்பட ஆரம்பிப்பாங்க, தன்னாலே பயப்பட ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கு வீல் கலண்டு போனதுனால பயப்படுறான். எந்த வீலும் கலராது, கலராமலே பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவார். 26வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும் படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். சமுத்திரத்தின் நடுவே ஒருத்தங்கூட பிழைக்கல. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டீங்க சொன்னாரா? நல்லா கவனிங்க. அவ்வளவு பேரும் அவுட். 31வது வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்து அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயோடு இருக்கிறங்கிறத நிரூபிச்சு காட்டினார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மீது விசுவாசம், நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் மேலில் ஒரு விசுவாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். மறுபடியும் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம்
15வது அதிகாரம் 20-21. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை மேற்கொள்ள வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூட இருந்து அதை நிரூபிச்சு காட்டினார். கர்த்தர் கூட இருப்பார். ஆபிரகாமுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் அவர் யுத்தம் பண்ணுகிற விதமே வேற. அது எப்படி செய்வார் நமக்கு தெரியாது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். நல்ல கவனிங்க, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார் வாசிப்போம். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஸ்ரீதனம் கொடுக்க மாதிரி கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க, அவளை பெர்மனண்டா வச்சுக்கணும்னு நினைச்சு கொடுத்துட்டான். வாசிப்போம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். மகாவாதையை, அது என்ன வியாதினே தெரியாது, அசைய முடியாத வியாதியை கொடுத்துட்டாரு. மகாவாதை. வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அடைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. நல்லா கவனிச்சிங்களா? சிறிதன மாதிரி கொடுத்தான்னு சொன்னா வாசிப்போம். இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னான். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆபிரகாம் வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. இங்கே மகாவாதை, இன்னொரு இடத்துல இதே கதை நடக்கு. ஆதியாகமம் 20வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகி சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகி அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். நல்ல கவனிங்க, அங்க நடந்த அதே கதை இங்க நடக்கு. வாசிப்போம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அடைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், நீ செத்தே போயிருவன்றார். அங்க வாதையை கொடுத்தாரு, இங்க நீ காலியாயிருவங்கிறார். வாசிப்போம். அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். காலி பண்ணிடுவேன்ட்டாரு. அடுத்த நாளை காலாங்காலத்தில் கொண்டு போய் விட்டான். நிரூபிப்பார். உன் கூட கருத்து இருக்குங்கிற நிரூபிக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. உன் குடும்பத்திலே உன்னை மட்டும் வெறுப்பாங்க. என்ன சொன்னாலும் புரியாது. ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் உன் கூட இருக்கிறதை பல வகையில் நிரூபித்து காட்டுவார். ஆபிரகாம் பார்த்து அபிமெலேக்கு சொல்கிறான்,
ஆதியாகமம் 21:22. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். தேவன் உன்னோடு இருக்கிறார் அப்பா. நீ என்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதை கண்டுபிடிச்சான். ஆபிரகாம் மகன் ஈசாக்கு, அவனும் சில பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவன் இங்கே தோன்றுனா அது எங்க இடங்கிறான், அவன் அங்கே தோன்றுனா அது எங்க இடங்கிறான். கடைசியில் எங்க இடத்தோடைய காலி பண்ணி போயிருப்பாங்கிறான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26 முதல் 28. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். ஏன் என்னை துரத்திட்டு என் பின்னால வாரீங்க? எங்களை இங்கே இருக்க வேண்டாம்ப்பா, நீ எங்களோட வசதியாயிட்ட, எங்களோட பணக்காரனாயிட்ட, நீ இடத்த காலி பண்ணிருன்னு சொல்லி அனுப்பி விட்டியே, இப்போ ஏன் என்ன வர்றீங்க? என்ன பதில் சொல்றான், வாசிப்போம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். 29வது வசனத்தில் கடைசி பகுதி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் இயேசு பிறந்தார்? இயேசு ஏன் அந்த பாடுகளுக்குள்ள போய் மரித்து உயிர்த்தெழுந்தார்? மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுக்கு தான் இயேசு பிறந்தார். நீ ரட்சிக்கப்பட்டாலே உன் கூட இருப்பாரு. என்னையில இருந்த நீ தனிப்பட்ட ஆள் அல்ல, நீ அனாதை இல்லை. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. உலகத்தை உண்டாக்கினர் உன் கூட இருக்கிறாரு. அவர் கூட இருப்பார். கர்த்தர் யோசுவாவிட சொன்னது, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். 100% மோசை கூட எப்படி இருந்தாரோ அப்படியே யோசுவாவோட. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இந்நாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல். முக்கியமான ஒரு வசனம். இந்த ஆண்டு உங்களுக்கு கிருபையின் ஆண்டாக இருக்கும். நல்லா கவனிங்க. அந்த கிருபை என்னன்னு சொன்னா, அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 17வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். You are chosen. You are chosen. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார்.
அவருடைய கிருபை உன் கூட இருக்கும். இந்த ஆண்டு உனக்கு ஒரு கிருபையின் ஆண்டாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அப்போ மோசே என்ன சொன்னான் தெரியுமா? 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? எங்களோடு வருவதனால் அல்லவா? பியூட்டிஃபுல் வார்த்தை. கிருபைங்கிறது, நம்மெல்லாம் பாவி, நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரு நினைக்கும் போதே அழுகதான் வரும். இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது நல்ல கவனிங்க. உன் இருதயத்தில் கவலை அல்லது பாரங்கள் அல்லது பயம் அல்லது கலக்கம்லாம் இருந்திருக்கும். அது எல்லாம் உன்னை விட்டு நீங்கிடும். உன் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஏன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்றாரு. உன் தோல்வி எல்லாம் ஜெயமா மாறும். அவர் உன் கூட உன் முன்னால் வர்றாரு. உன் தோல்வி எல்லாம் ஜெயமா, இது வரைக்கும் நீ செய்த எதுவுமே வாய்க்காம இருக்கும். இன்னையில இருந்து நீ கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வாரு. ஏன் வாக்கிய செய்வார்னு சொன்னேன்? அவர் கூட இருப்பதுனால. வாசிப்போமா? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நல்ல கவனிங்க. கர்த்தர் உன் கூட இருக்கும்போது உனக்கு யார் எந்த தீமை செஞ்சாலும் அந்த தீமையை நன்மையா மாத்திடுவார். நல்ல கவனிங்க. உனக்கு தீமை தான் செய்வாங்க, அந்த தீமையை நன்மையா மாத்திடுவாங்க. யோசேப்புக்கு அப்படி நடந்துச்சு. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19 வாசிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக யார் உன்னை வெறுக்கிறாங்க, யார் உனக்கு விரோதமாக செயல்படுறாங்க, யார் உன் மேலே பொறாமைப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் உனக்கு செய்கிற தீமையை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணி விடுவார். அதில் உனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரே, இதே வார்த்தையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாகி சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாரம் என்ன? ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பிரச்சனை உன் இருதயத்தில் இருக்கு. அது நாள்தோறும் உன்னை குத்திக்கிட்டு இருக்குது. என் சமூகம் உனக்கு முன்பாக நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த கலக்கம், கவலை, பிரச்சனை இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னாலே வெளியேறி போகிறது. பாப்ப அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம்,
சந்தோஷம் வரும். அதனால தான் அவர் சமாதானத்தின் தேவன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு யோவான் 14:27 சொன்னாரே. சமாதானம் இருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்து அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? யாத்ராகமம் 34வது அதிகாரம் 9-10. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கடுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். எப்படி பயங்கரம்? யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து. அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியை செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அர்த்தம் என்ன? The anointing. The anointing upon Moses. கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம் இந்த ஆண்டு உனக்கு ஜெயத்தை கொண்டு வரக்கூடிய அபிஷேகமாக இருக்கும். உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற அபிஷேகமாக இருக்கும். வாசிப்போம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. கையை அப்படியே வச்சுட்டான். 13வது வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், நீங்க கர்த்தரோட போங்க. எங்க போனாலும் நீ எந்த வீட்டில் நுழையோ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கு. எல்லாம் கவனிங்க. நீ எந்த வீட்டில் தங்குறியோ அந்த வீட்டில் ஆசீர்வாதம் வரும். கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு சொன்னாரே. இப்போ மோசே கையை நீட்டினா அங்கே ஜெயம் வந்துச்சு. நான் மோசையோட இருக்கிறது போல உன் கூட இருப்பேன்னா யோசுவா கையை நீட்டணும், அந்த ஜெயம் வரணும். யோசுவாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு. உன் கையை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். 25-26. அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயின் மனுஷர் எல்லாரும் 12,000 பேர் விழுந்தார்கள். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறான். அவ்வளவு வரை சங்கரித்துட்டானுங்க. எப்படி மோசையோட இருந்து செஞ்சாரோ. செங்கடல்ல கோலை நீட்டம் கடல் ரெண்டா பிரிஞ்சிருச்சு.
ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9 இருந்த யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமூரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரை பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். நல்ல கவனிங்க, நான் மோசையோடு இந்த புலவன் கூட இருப்பேன். 15வது வசனத்திலிருந்து யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அங்க தண்ணி இல்லாத தரையில நடந்து போனாங்க. அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது. வெட்டாந்தரையில் நடந்து எப்படி இஸ்ரவேல் மக்கள் மோசையை வச்சு செஞ்சாரோ இப்போ யோசுவா வச்சு செய்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல நீ மறுபடியும் கையை சமுத்திரத்துக்கு நீட்டுங்கிறாரு. எகிப்தியனுடைய இராணுவமே காலி ஆயிடுச்சு. எகிப்தியனுடைய இராணுவமே காலி ஆயிடுச்சு. ஏன் மோசே கையை நீட்டும் போதெல்லாம் அது நடக்குது? ஏன் சமுத்திரம் 2 பிளந்தது? எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 63வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு. அப்ப ஆவியானவர் மூலமா எல்லா காரியத்தையும் செய்கிறார். தி அனாயிண்டிங். மோசேக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் யாருக்கும் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் இந்த ஆண்டு முழுதும் உங்களோடு இருந்து வழி நடத்தான். மறுபடியும் கையை நீட்டுறான், முழு இராணுவம் அழியுது. யோசுவா 10வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா யுத்தம் நடக்குது. யோசுவா சூரியனை நிறுத்திடுறான். அது அசையாம நின்றான். அப்ப எப்படிப்பட்ட அற்புதம்! போகட்டும், முடிக்க போகிறேன். இந்த முடிவு பகுதி தான் இம்பார்ட்டன்ட். சொன்ன அத்தனை வாக்குத்தத்தமும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். நீ எப்படி நடக்க வேண்டும்? யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், கூட இருப்பாரு.
அவருடைய கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படிய வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1, 5 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சொல்லிட்டாரா? சொல்லிட்டு தான் சொல்றேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு சொல்றாரு 7வது வசனத்தில் இருந்து. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதியிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மட்டும் கவனமாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ராத்திரியும் பகல்லையா அதை தியானித்து கொண்டிரு. வாசிப்போம். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நீ போகிற இடத்துல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க. அவருடைய கட்டளைக்கு மீறி எதையும் செஞ்சிடாதீங்க. தேவனோடு உறவு இருந்து கொண்டே இருக்கட்டும், கூட வருவாரு. அல்லேலூயா.